ஹாய் மொட்டைப்பட்டை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு நியூஸ் பற்றி தான் இப்போ நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாராளுமன்றத்தில் எம்பி சீட் வந்து 50% உயர்த்துதல் ஒன்று. ரெண்டாவது வந்து பெண்களுக்கான எம்பி சீட் வந்து 33% அந்த சட்டம் வந்து இயற்றுதல். சரிங்களா? இது ரெண்டு தான். இது ரெண்டையுமே வந்து கடந்த வெள்ளிக்கிழமை வந்து திமுக என்ன பண்ணுறாங்க, திமுக தான், ஏன்னா கிட்டத்தட்ட 39 எம்பி திமுக கூட்டணி இருக்கிறதால அவங்க தான் அதை தோக்கடிச்சாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி மற்ற கட்சிகள்லாம் வந்து சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 39 பேர் இருக்காங்க எம்பி டோட்டலாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் தான் வந்து பெண் எம்பி தமிழ்நாட்டில் இருந்து இருக்காங்க. ஸோ 39ல் 33% பெண் எம்பி இருக்கணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 13 பேர் இருக்கணும். அப்படி இருந்தால் வந்து திருமதி கனிமொழி அக்கா அவர்களுடைய கை ஓங்கிடும் திமுகக்குள்ளே சொல்லிட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பயம். அந்த பயத்தால் என்ன பண்ணிட்டாரு, இந்த பில்லை வந்து தோற்கடிச்சிருக்காரு. ஆனால் இது தெரியாமல் பாவம் கனிமொழி அக்கா வந்து ஆச்ச பூச்சோன்னு இருக்காங்க. சரிங்களா? அது அவங்களுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள்லாம் வந்து நாளைக்கு எம்பி சீட்டு கேட்க போகிறீங்கன்னா நீங்கள்லாம் இதை பற்றி வந்து நீங்களே சிந்திக்கணும். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்து வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 39 சீட் இருக்க இடத்துல சரிங்க ரவுண்ட் ஆஃப், அதாவது பார்த்திங்கன்னா ரவுண்டு 40ன்னு வச்சுக்கோங்களேன், 20 வரணும் எக்ஸ்ட்ரா. நமக்கு 50% அப்படின்னு பார்க்கும்போது 60 வரணும்ல. ஸோ அதனால் 39ல் எக்ஸ்ட்ராவாக 20 கொடுக்குறாங்க, நமக்கு 59 தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதையும் வந்து கெடுத்து விட்டாங்க தான் சொல்ல முடியும். திருப்பி இந்த பில் எப்போ வரும், எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணால் நமக்கு வந்து 39லேருந்து குறையும். ஆல் ஓவர் இந்தியா மக்கள் தொகை கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கும் எம்பி சீட்டு ஒதுக்கணும். இவங்க வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் விகிதாச்சார அடிப்படை, ஆல்ரெடி 10 எம்பி இருக்காங்களா அவங்களுக்கு வந்து 5 கூடுதலாக 15 எம்பி அந்த ஸ்டேட்டுக்கு, ஆல்ரெடி 20 எம்பி இருக்காங்களா அவங்களுக்கு வந்து 10 கூடுதலாக 30 எம்பி அந்த ஸ்டேட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 50% கூடுதலாக கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரையும் அதான் 39, நியாயப்படி பார்த்தா 19 தான் வருது கவுண்ட்டு. அவங்க கம்மி பண்ணாமல் 20 ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 59. சரிங்களா? இது வந்து ஊடகம்லாம் வந்துடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சேர்ந்த நம்ம சன் டிவி, தினகரன், அப்புறம் கலைஞர் டிவி, அது இல்லாமல் வந்து திமுக, காங்கிரஸ், இவங்க வரையும் வந்து பார்த்திங்களா மக்களை குழப்பி ஏமாற்றி என்னதான் இப்படி குளிர்காயிறாங்கன்னு தெரியல. நம்ம மக்களும் நிறைய பேர் கொஞ்சம் ரொம்ப சிந்திக்கிற தன்மை இல்லை. நான் வந்து நிறைய ஒரு காலத்தில் பார்ப்பேன், அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப சிந்திக்காமல் ஒரு குருட்டுத்தனமான சப்போர்ட்டில் இருப்பாங்களா, இன்றைக்கும் அவங்க மாதிரி மக்கள் இருக்காங்க. அது வெளியிலலாம் பேசும்போது நமக்கு தெரியுது. ஒரு உள்துறை அமைச்சர், ஒரு பிரதமர் வந்து பார்லிமெண்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு 39 + 20 59, அதாவது 50% கூடுதலாகவே கொடுக்குறோம், இதுதான் வந்து அப்படி சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட் வைஸாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.